அதிமுக இறுதிக்கட்ட வேட்பாளர் பட்டியலை இன்று மாலை வெளியிடுகிறார் எடப்பாடி பழனிசாமி. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். இன்று மாலை அதிமுக வேட்பாளர் பட்டியல் வெளியாக இருக்கிறது. கூடுதல் விவரங்கள். அஸ்வினி, வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது அமைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 168 இடங்களுக்கு மேலாக இரட்டை இலை சின்னத்தில் அதிமுக களம் காண இருக்கக்கூடிய சூழல். ஏற்கனவே முதற்கட்டமாக 23 வேட்பாளர்கள் அடங்கிய பட்டியலை அதிமுக தலைமை என்பது வெளியிட்டிருந்தது. அதில் முக்கியமாக முன்னாள் அமைச்சர்கள் பலரும் இடம்பெற்றிருந்தார்கள். குறிப்பாக எஸ்.பி. வேலுமணி, தங்கமணி, எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட பலரும் இடம்பெற்றிருந்த நிலையில் தற்பொழுது இறுதிக்கட்ட வேட்பாளர் பட்டியல் இன்று பகல் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று மாலை ஆலந்தூரில் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியை சேர்ந்த வேட்பாளர்களை ஆதரித்து அவர் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கக்கூடிய சூழ்நிலை. அதற்கு முன்பாகவே வேட்பாளர் பட்டியல் என்பது வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சரியாக 1 மணிக்கு மாவட்ட செயலாளர்கள் தன்னுடைய இல்லத்திற்கு வருமாறு எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுத்திருக்கிறார். அன்று மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் முடிந்த பிறகாக அவர் வேட்பாளர் பட்டியலை வெளியிடுவார் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. அஸ்வினி, அதிமுக இறுதிக்கட்ட வேட்பாளர் பட்டியலை இன்று மாலை வெளியிடுகிறார் எடப்பாடி பழனிசாமி. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். இன்று மாலை அதிமுக வேட்பாளர் பட்டியல் வெளியாக இருக்கிறது. கூடுதல் விவரங்கள். அஸ்வினி, வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது அமைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 168 இடங்களுக்கு மேலாக இரட்டை இலை சின்னத்தில் அதிமுக களம் காண இருக்கக்கூடிய சூழல். ஏற்கனவே முதற்கட்டமாக 23 வேட்பாளர்கள் அடங்கிய பட்டியலை அதிமுக தலைமை என்பது வெளியிட்டிருந்தது. அதில் முக்கியமாக முன்னாள் அமைச்சர்கள் பலரும் இடம்பெற்றிருந்தார்கள். குறிப்பாக எஸ்.பி. வேலுமணி, தங்கமணி, எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட பலரும் இடம்பெற்றிருந்த நிலையில் தற்பொழுது இறுதிக்கட்ட வேட்பாளர் பட்டியல் இன்று பகல் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று மாலை ஆலந்தூரில் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியை சேர்ந்த வேட்பாளர்களை ஆதரித்து அவர் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கக்கூடிய சூழ்நிலை. அதற்கு முன்பாகவே வேட்பாளர் பட்டியல் என்பது வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சரியாக 1 மணிக்கு மாவட்ட செயலாளர்கள் தன்னுடைய இல்லத்திற்கு வருமாறு எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுத்திருக்கிறார். அன்று மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் முடிந்த பிறகாக அவர் வேட்பாளர் பட்டியலை வெளியிடுவார் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. அஸ்வினி, அதிமுக இறுதிக்கட்ட வேட்பாளர் பட்டியலை இன்று மாலை வெளியிடுகிறார் எடப்பாடி பழனிசாமி. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். இன்று மாலை அதிமுக வேட்பாளர் பட்டியல் வெளியாக இருக்கிறது. கூடுதல் விவரங்கள். அஸ்வினி, வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது அமைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 168 இடங்களுக்கு மேலாக இரட்டை இலை சின்னத்தில் அதிமுக களம் காண இருக்கக்கூடிய சூழல். ஏற்கனவே முதற்கட்டமாக 23 வேட்பாளர்கள் அடங்கிய பட்டியலை அதிமுக தலைமை என்பது வெளியிட்டிருந்தது. அதில் முக்கியமாக முன்னாள் அமைச்சர்கள் பலரும் இடம்பெற்றிருந்தார்கள். குறிப்பாக எஸ்.பி. வேலுமணி, தங்கமணி, எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட பலரும் இடம்பெற்றிருந்த நிலையில் தற்பொழுது இறுதிக்கட்ட வேட்பாளர் பட்டியல் இன்று பகல் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று மாலை ஆலந்தூரில் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியை சேர்ந்த வேட்பாளர்களை ஆதரித்து அவர் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கக்கூடிய சூழ்நிலை. அதற்கு முன்பாகவே வேட்பாளர் பட்டியல் என்பது வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சரியாக 1 மணிக்கு மாவட்ட செயலாளர்கள் தன்னுடைய இல்லத்திற்கு வருமாறு எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுத்திருக்கிறார். அன்று மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் முடிந்த பிறகாக அவர் வேட்பாளர் பட்டியலை வெளியிடுவார் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.